நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அது சத்தியமா புரியல. நீ எப்படி இப்படி? என்னதான் காரணம்? நீதான் ஸ்டாலின், நீதான் காரணம். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியாதா? ஒன்றும் புரியல. நீ ஒரு ஃபோன் பண்ணதுக்காக உன் பசங்களை ரெடி பண்ண நான் கிளம்பி வந்தேன். அதுக்கு பேரு நட்பு. ஒரு பெரிய அகாடமியை விட்டுட்டு ஒரு சாதாரண ஸ்கூல்ல இருக்கிற 7ஆம் கிளாஸ் பசங்களை ரெடி பண்றதுக்காக வந்தேன் ஸ்டாலின். என்னோட கரியர்ல இது ஒரு பெரிய செட்பேக். ஆனாலும் நான் பண்ணல. யாருக்காக? உனக்காக ஸ்டாலின். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. குறுக்க பேசாத நீ. என்னோட உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு இதுலெல்லாம் ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? என்னோட உழைப்பு இந்த பசங்களை மாத்துச்சு. அத நீ ஒத்துக்கிறல்ல? நான் ஒத்துக்கிறதுக்கு இதில் என்ன இருக்கு? எல்லாருக்குமே தெரியும் நீ தான் அவங்கள மாத்தனண்டு. அதுக்கான எல்லா கிரெடிட்டையும் நானே எடுத்துக்க விரும்பல ஸ்டாலின். அதுக்கு பின்னால பசங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. ஆனா நான் என்னோட வேலையை சரியா தானே பண்ணேன். யாரு இல்லைன்னு சொன்னா? நல்ல சம்பளத்துல நிறைய இடத்துல எனக்கு வேலை ரெடியா இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. ஒரு சாதாரண சம்பளத்துல இந்த சின்ன ஊர்ல நான் இருக்கலாம் முடிவு பண்ணேன் ஸ்டாலின். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சொல்லு ஸ்டாலின். அதுக்கு காரணம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது என்ன பிடிக்கும் ஸ்டாலின்? நான் உன்னை லவ் பண்ணேன். இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்ன பண்ண? உன் வேலை முடிஞ்சதும் என்ன ஈஸியா தூக்கி தூர போட்டுட்ட. சத்தியமா இல்லை சமீதா. நான் கூட உன்னை என்னை இதை நம்ப சொல்றியா ஸ்டாலின்? என்னோட நட்பை நீ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. என் காதல நீ மறுத்த. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உன் வேலையை நீ நல்லா பண்ணிருக்க முடியும் ஸ்டாலின். ஆனாலும் நீ மாட்டேன்ல அடம் பிடிச்ச. இதுக்கு பின்னால இருந்தது உன் வரட்டு பிடிவாதம் தான். உன் ஈகோ மட்டும்தான். அப்படி இல்லை சமீதா. நான் பேசாத ஸ்டாலின். நான் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது மட்டும் தான் உன் மண்டையில இருந்துச்சு. அந்த டீச்சர் யாரு? அவங்க என்ன வேலை செய்வாங்க? அவங்கனால உன் லைஃப் எப்படி மாறும்? எதையுமே நீ யோசிக்கவே இல்லை. என்ன மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைப்பாளா சொல்லு? அப்ப கூட உன் மேல எனக்கு வருத்தம் இருந்துச்சே தவிர கோபம், வெறுப்பெல்லாம் வரவே இல்லை ஸ்டாலின். ஆனா எப்ப நீ சம்பந்தமே இல்லாம உன் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியும் அப்போ எனக்கு வந்துச்சு பாரு கோவம். சமீதா, அது ஒரு ஆக்சிடென்ட். அப்போதான் ஸ்டாலின் நான் முடிவு பண்ணேன் நீ ஒரு முட்டாள்னு. உனக்கு உன் எதிர்காலத்தை பத்தி என்ன திட்டம் இருக்கு? உன் ஸ்கூலுக்கு நீ எப்படி நல்லது பண்ண போற ஸ்டாலின்? சரி, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். ஆனா நீ எதுக்கு இந்த தப்பு பண்ற? உனக்கு என் வேல்யூ என்னன்னு புரிய வைக்கதான். சமீதா. ஆமா ஸ்டாலின். அந்த அண்ணாச்சி ஸ்கூல் வளர்ந்து நிக்கிறப்ப உனக்கு தெரியணும் இப்படிப்பட்ட ஒருத்தரை இழந்துட்டு நிக்கிறேன்னு. நான் தப்பு பண்ணேன், அதுக்காக அந்த பசங்களை ஏன் பழி வாங்குற? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஏழை பசங்களுக்கு நல்ல கல்வியை தரணும், இதான நம்ம 2 பேரோட நோக்கமே. அது அப்ப. இப்போ என்னோட ஆசைலாம் அது இல்ல. உன்னை அடிச்சு காலி பண்ணணும். எவ்வளவு ஆணவத்துல என்ன தூக்கி போட்டு ஸ்டாலின். அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஃபீல் பண்ணணும். பாரு சமீதா, ஒரு டீச்சரா உன்னை எப்பயுமே நான் வேணாம்னு நினைச்சதில்ல. ஆனா உன்னை மனைவியா ஏத்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் போய் வேற யார்கிட்டயாவது சொல்லு. அந்த ஸ்கூல்ல எனக்கு ₹1,00,000 சம்பளம். அந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்காக நான் என்ன கேட்டாலும் தருவாங்க ஸ்டாலின். பாரு உன்னோட பிடிவாதத்தால உன் ஸ்கூல் என்ன ஆக போகுதுன்னு. வேணாம் சமீதா. உன் பேச்ச கேட்கல நான் உன்னை பார்க்க வரல. உன்னை நான் எதுக்கு அடிக்கிறேன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் பார்க்க வந்தேன்.
சம்யுக்தா, என் மேலே இருக்க கோபத்தில் உன்னோட அடிப்படையான குணத்தை நீ மாற்றிக்காத. இந்த அட்வைஸ் எல்லாம் போய் உன் சின்ன பசங்க கிட்ட சொல்லு. வாயை பொளந்துக்கிட்டு கேட்பானுங்க. நான் வரேன். சம்யுக்தா, இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்ல ஸ்டாலின். நடக்கிற எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பாப்போம். ஐயோ 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 ஐயோ. ஏயா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற? இன்னும் கொஞ்சம் நல்லா எரியட்டுன்னு தான். என்னையா என்ன நொன்னையான்று அந்த ஸ்டாலினை தலையில தூக்கி வச்சுட்டு டங்கு டங்குன்னு ஆடுனீங்களே, அப்பு வச்சானா? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? யோ, ஸ்டாலின் என்னையா பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. அதான் பிரச்சனையே. அந்த பொண்ணு பாட்டுக்கு மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதை கூட்டிட்டு வந்து அது மனசுல ஆசையை வளர்த்துட்டு டக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் தேவையா சார்? அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியலையே. மை டியர் ஹெட் மாஸ்டர், இன்னுமா புரியல? சினிமா நடிகை மாதிரி இருக்கிற ஒருத்திய வேணான்னு சொல்லிட்டு சீரியல் நடிகைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு கோபம் வருமா வராதா சார்? ஏன் அழகா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமா சார், இல்லையா பின்ன? நம்ம ஸ்டாலின் அவளை வெட்டி விடும்போது லட்சியம், கொள்கை, கடமை, கண்ணியா, கட்டுப்பாடு, அது இதுன்னு அல்வா கொடுத்து வெட்டி விட்டுருக்கான் சார். அவ அப்படி போன அடுத்த வாரமே இவன் இப்படி போய் இவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவளுக்கு கோபம் வருமா வராதா சார்? அவ ஸ்டாலின் சட்டைய பிடிச்சு வேரிசி கடமை, வேரிசி லட்சியம், வேரிசி கட்டுப்பாடுன்னு மடக்கி மடக்கி கேள்விய கேட்டிருக்கா சார். நம்ம பையன் மலங்க மலங்க முழிச்சிருக்கா சார். பிளட்டி பிளக்கார்ட், உன்னை என்ன பண்றேன்னு சொல்லி அன்னைக்கே அண்ணாச்சி ஸ்கூல்ல போய் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டா சார். அவ யாரோ ஒரு மிலிட்டரிக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறதா தானே சொல்லிட்டு போனா? ஆமா சார், ஜம்முதாவி எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. அப்பதான் ஸ்டாலின் கல்யாண மேட்ரு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்டர்ல இருக்கிற பாகிஸ்தான் காரணம் மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், பள்ளிக்கூடத்துல இருக்கிற இந்த ஸ்டாலினை மன்னிக்க கூடாதுன்னு உடனே திரும்பி வந்துட்டா சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்டர்ல இருக்கிற பாகிஸ்தான் காரணம் மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், பள்ளிக்கூடத்துல இருக்கிற இந்த ஸ்டாலினை மன்னிக்க கூடாதுன்னு உடனே திரும்பி வந்துட்டா சார். வந்தவன் நேரா நம்ம கிட்ட வந்து இல்லையா நியாயத்தை கேட்டிருக்கணும்? குரங்கு கையில அப்பத்தை கொடுத்து பங்கு போட சொன்னா என்ன சார் மிஞ்சம்? அதனால இங்க விட்டு புட்டு அவன் நேரா போய் அண்ணாச்சி கிட்ட நியாயம் கேட்டிருக்கா சார். இப்படி ஆயி போச்சு அழகா. ஆமா சார், அண்ணாச்சி கரெக்டான ஆள் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நாமளே நல்ல ஹெச்எம் செலக்ட் பண்ணி அண்ணாச்சி ஸ்கூல்ல சேர்த்து விட்ட மாதிரி ஆயி போச்சு சார். அதான்யா எனக்கு வைத்திருச்சலா இருக்கு. முதல்ல அவ நம்ம ஸ்கூல்ல இருந்து போனதே ஒரு நஷ்டம். அவ நேரா அங்க போய் சேர்ந்தது நமக்கு மாபெரும் நஷ்டம் ஐயா. ஆமா சார், இந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துறவனுக்கு நீங்க ரிசப்ஷன் வச்சு கொண்டாடுறீங்க. அந்த அண்ணாச்சி நமக்கு ஆப்பு வைக்க போறான் சார். இப்ப என்னையா பண்றது? அண்ணாச்சி கிட்ட லட்சுமி இருக்கு, சரஸ்வதி இல்லாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. நாமளே இப்ப சரஸ்வதிய அனுப்பி வச்சிட்டோம் சார். லட்சுமி சரஸ்வதி காம்பினேஷன் அண்ணாச்சிக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுது சார். அப்ப நமக்கு நாமெல்லாம் எய்டட் ஸ்கூல் சார். நம்ம கிட்ட கடைசி வரைக்கும் லட்சுமி வரவே மாட்டா சார். ஏற்கனவே சரஸ்வதி வேற ஷார்டேஜ்ல இருக்கு. ரொம்ப குஷ்டம் தான் சார். என்ன யோசிக்கிறீங்க? ஏய்யா, நமக்கு மட்டும் ஏய்யா இப்படி எல்லாம் நடக்குது? பேட் டைம் தான் சார். மாவு விற்க போனா காத்தடிக்கும், உப்பு விற்க போனா மழை பெய்யும். இதுக்கெல்லாம் யார குற்றம் சொல்றது சார்? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி, அந்த கடவுள் செய்த குற்றமடா, அந்த கடவுள் செய்த குற்றமடா. ஏன் அழகா, என் கஷ்டம் உனக்கு காமெடியா இருக்கா? சார், எவ்வளவு சோகமான பாட்டு பாடுற நீங்க காமெடியா இருக்குன்றீங்க. போதியா, நானே நொந்து போயிருக்கேன். ஏற்கனவே வெந்த இட்லியா எத்தனை வாட்டி தாயா வேக வைப்பேன்? சார், ஆண்டவன் அழகன் மாதிரி நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் சார். ஸ்டாலின் மாதிரி கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கடைசியில கைவிடுறது மட்டும் இல்ல, அவன் கைய பிடிச்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்களையும் கன்னத்துல ஒரு அப்பு அப்புவான் சார். அடுத்தது என்னய்யா? பவர் ஸ்டாரின் ஆனந்த தொல்லை தான். யோ, புரியலையா சார்.
சீரியஸா நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் பவர் ஸ்டார் எல்லாருக்கும் காமெடினா தான் இருந்தாரு. ஆனா அவர் காமெடியன் ரோல் பண்ண ஆரம்பிச்ச பிறகு உலகமே அவரை சீரியஸா திரும்பி பார்க்கறாங்க சார். முட்டாளா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி இந்த ஒரே ஒரு மூவ்ல புத்திசாலி ஆயிட்டார் சார். இந்த வில்லன் ஹீரோயின் காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுது பாருங்க சார். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இருக்கியா சம்யுக்தா நம்ம ஸ்கூலுக்கு திரும்ப வருவா? இன்னுமா இந்த உலகம் அவளை நம்பிக்கிட்டு இருக்கு? யோ, ஸ்டாலின் அவகிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காயா? சார், குருவி பேசினா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் பேசினா கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல சார். ரெண்டு நல்லவங்க ஒன்னா இருக்க முடியாதுங்கிறது கரெக்டா தாயா இருக்கு. ஆமா சார், நல்லவன் பிளஸ் நல்லவன் ஈக்குவல் டு பயங்கர பஞ்சாயத்து. போதும். வணக்கங்க. யார் நீங்க? என்ன வேணும்? என்ன குருவி அதுக்குள்ள மறந்துட்டேன். உங்க ஸ்கூலை விட்டு போனதும் ஆளையே மறந்துட்ட பாத்தியா? ஐயோ மேடம், நீங்களா? நானு கோபடத்தோட ஹீரோயின் நினைச்சேன். என்ன மேடம், அனச்சியோட ஸ்கூல்ல சேர்ந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தா அவரோட கார்லயே ஜோரா வந்து இறங்குறீங்க. அது காலத்தின் கட்டாயம் குருவி, என்ன பண்றது? அப்போ நீங்களும் எதிர்கட்சி தான்? எதிர்கட்சி தான் குருவி, ஆனா எதிரி இல்ல. புரியலையே மேடம். நான் எங்க இருந்தாலும் நம்ம எப்பவுமே நண்பர்கள்னு சொல்ல வந்தேன். ஏன் மேடம் அங்க போய் சேர்ந்தீங்க? அது ஏன்னு உங்க சார் கிட்டே கேளுங்க குருவி. மேடம் சரி அதை விடு, நீ எப்பவுமே என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா இல்லையா? மேடம், நீங்க என்ன போடான்னு சொல்ற வரைக்கும் நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருப்பேன். உங்க சார் வேண்டான்னு சொன்னா? மேடம், அவரு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார் மேடம். ஒருவேளை சொன்னா? மேடம், அவரு நல்லவர் மேடம், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. இன்னுமா இந்த உலகம் நம்புது? மேடம், அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம். பெரிய ஆளுங்களே இப்படிதான் பொது நலத்துக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு சரின்னு சொன்னா மத்தவங்க சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. பிடிவாதம் பிடிப்பாங்க. ஈகோ வேற. அதான் குருவி பிரச்சனை. சரி அதை விடு, நான் வந்ததே வேற விஷயம். என்ன மேடம், சார பார்க்கணுமா? இல்ல குருவி, பசங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். பாத்தீங்களா மேடம், நீங்க சொல்லி இருக்கும் போதே இவங்களுக்கு மூக்குல வேர்த்துச்சு. பேசினீங்க மேடம், நான் வரேன். ஹே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மறந்துட்டீங்க தானே? மிஸ், இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்கு மிஸ். அப்படியா? கலக்குறீங்க மிஸ். மிஸ், நீ ஃபேன் ஷர்ட் தான் மிஸ் நல்லா இருக்கும். எனக்கும் அதுதான்டா பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ஹெச்எம் பேண்ட் எல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும் சொல்லு? அதான் இந்த Dress. ஆமா. என்னடா, நான் ஆப்போசிட் ஸ்கூல்ல சேர்ந்திருக்கேன், உங்களுக்கு எல்லாம் மேல கோவமே இல்லையா? எது மிஸ் நான் கோவம் பண்ணா? மிஸ், நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் எப்பவுமே எங்க மிஸ் தான் மிஸ். மிஸ், ஏன் மிஸ் அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்க? எனக்கும் உங்க சாருக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை, அதான் நான் அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டேன். மிஸ், சாரோட தானே மிஸ் சண்டை, எங்களுக்காகவாவது இங்க வந்திருக்கலாம்ல மிஸ். இல்ல அது மிஸ், எனக்கு தெரியும் மிஸ், இது டப்பா ஸ்கூலு, சம்பளமே தர மாட்டாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல நிறைய சம்பளம் தருவாங்க, அதானே மிஸ்? டே, பணம் ஒரு விஷயமே இல்லடா மிஸ். இங்க நீங்க பிடி டீச்சரே, அங்க எச்எம்ஏ, அதனால தானே மிஸ் அங்க போனீங்க. அதுவும் காரணம் இல்ல. அப்புறம் ஏன் மிஸ் அந்த ஸ்கூலுக்கு போனீங்க? டே, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. சாரோட சண்டை அதானே மிஸ். சாரோட பழம் விட்டுருங்க மிஸ். டே, அதெல்லாம் முடியுமான்னு தெரியலடா. ஆனா நான் எப்பவுமே உங்க ஃப்ரெண்டா இருப்பேன், ஓகேவா? சரியா? பெரியவங்க சண்டையில நீங்க யாரும் கலந்துக்க வேண்டாம், அது எங்களோடவே இருக்கட்டும். நீங்க எப்பவுமே என் ஃப்ரெண்டா இருக்கணும், ஓகேவா? ஆலயம் மிஸ், உன்னை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ். ஒரு வாரமா அழுதுட்டே இருந்தா மிஸ். சாரிடா. உங்களெல்லாம் பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அது முடிஞ்சது, விடுங்க. அப்புறம் மிஸ், எச்எம்ஐடில ட்ரீட் தாங்க மிஸ். தாராளமா கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள யாருக்காவது என் ஸ்கூல்ல சேரணும்னு விருப்பம் இருந்தா
என்ன எல்லாருமே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஃபீஸ் பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். டால்டா, உன்னோட கோச்சிங்க்கு எல்லாம் அந்த ஸ்கூல்ல நிறைய வசதிகள் இருக்கு. காலேஜ் போற வரைக்கும் உன்னை நாங்க பாத்துப்போம். புரியுதா? இவ்வளவு தவிர வேற யாருக்காவது வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வாங்க. கேபி வெண்ணிலா கூட அப்ளை பண்ணிருக்காங்கல்ல? எஸ் மிஸ். தைரியமா வாங்க, நான் இருக்கேன். ஓகே, டைம் ஆகுது, கிளாஸுக்கு போங்க. ட்ரீட் எனக்குன்னு நான் சொல்லி அனுப்புறேன். ஓகே, பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா சர்ச் பெல் இன்னும் அடிக்காமே இருக்கு? அதானே ஆலைமணி இன்னும் வாயை திறக்காம இருக்கான். ஆமாமா, மிச்ச பத்துல இருந்தே அலைமணி கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ டால்டா மேல தான் டவுட்டா இருக்கு. ஏன் மேல என்னடா டவுட்? நீ தான் சதா மிஸ்ஸோட வளர்ப்பு மகளாச்சே, அதான். என்னடா சிரிக்கிறீங்க? டால்டா, உனக்கு இன்னும் புரியலையா? குன்று இருக்க இடம் தானே குமரனோட இடம். அதான் நீ மிஸ்ஸை ஃபாலோ பண்ணி ஓலி ரோஸுக்கு போயிடுவோன்னு பொட்டலாம் டவுட் ஆகுறான். ஏன் எனக்கு கூட தான் பொட்டத்தை பார்த்தா டவுட்டா இருக்கு. என்ன பார்த்தா நான் டவுட்டா இருக்கு? நீ கூட தான் ஓலி ரோஸ் போற மாதிரி இருக்க. ஏய் கிருமி, எதுக்குடா சிரிக்கிறா? இந்த மூஞ்செல்லாம் யாராவது ஹோலி ரோஸ்ல சேர்த்துப்பாங்களா? ஏன் என்ன சேர்க்க மாட்டாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். நான் சேர்ந்து காமிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப நீ ஹோலி ரோஸ்க்கு போற? போறேன்னா சொல்ல, நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களே, நான் போய் காட்டுறேன்றேன். டேய் சும்மா விடாதடா. உங்க அப்பா ஹோலி ரோஸ்க்கு போறத பசங்க பாத்துருக்காங்க. அவரு பழசருக்கு போறவரு சாமா ஏதாவது போட போயிருப்பாரு. டேய் டேய் டேய், இங்க பாரு வாட்டன்டே, இத பத்தி நீ பேசக்கூடாது. யாருக்கு தெரியாம ஃபார்ம் வாங்குறது நீ என்னடாப்பா சொல்ற? ஆமா ஆமா, டி பொட்ல கேபி விட்டுட்டியே. ஆமா ஆமா, அதுவும் தான். நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன். இப்ப எதுக்குடா அந்த பம்புக்கு வைக்கிற? ஏ டப்பாஸ், உனக்கு வாய் ரொம்ப தான் ஓவர் ஆயிடுச்சு. ஏய் என்ன? எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப எது தேவலாம சண்டை? யாரு போறாங்க யாரு போகலன்றதெல்லாம் மேட்டரே இல்ல. நம்ம சமிதா மிஸ் தான் அங்க எச்எம். அங்க போனாலும் தப்பு இல்லைன்ற. ஏய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, சினாம்பத்தால என்னடா மிஸ் எவ்வளவு பெட்ரு. டேய் ஹெச்எம் சார் பத்தி தப்பா பேசாதடா. இப்படி ஒரு ஜாலியான ஹெச்எம் நம்மளுக்கு கிடைப்பாரா? டேய் அப்படி சொல்லலடா, ஹோலி ரசம் நம்ம ஸ்கூல் மாதிரி தான் சொல்ல வந்தேன். டேய் அதை எப்படிடா சொல்ற? அங்கேயும் நம்ம மிஸ் தானே இருக்காங்க. இப்ப அது அண்ணாச்சி ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் மாதிரி தான். யாராவது வேணும்னா கூட போலான்றேன். யாராவது போறீங்களா? யோசிக்காம சொல்லுங்க. டேய் கைபாம, யார்கிட்ட உன் டகல்ட்டி வேலையை காட்டுற? நீ சொன்னதை கேட்டு ஆமா நான் ஹோலி ரோஸ் போறேன்னு சொன்னா அவங்கள ஓட்டு நோட்டுவேன், அதானே? இருங்க, அப்படி போனா என்ன தப்பு? இந்த ஸ்கூல்ல தான் இருக்கு, அந்த ஸ்கூல்ல தான் இல்ல. யாராவது சொல்லுங்க. ஆமா, இந்த ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்ல, அந்த ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு. டேய் நம்ம ஸ்கூல்ல தானே ஸ்டாலின் சார் இருக்காரு. ஆமாண்டா, ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். இங்கே ஸ்டாலின் சார் இருக்காரு, அங்க சம்யுக்தா மிஸ் இருக்காங்க. அப்போ ரெண்டு ஒண்ணு தானே. இப்ப என்னடா நீ அங்க போலான்னு முடிவு பண்ணிட்ட, அதானே? அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? நான் போறேன்னு சொல்லல, அங்க போனா தப்பில்லைன்னு தான் சொல்றேன். என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? பின்ன சார் இங்க இருக்காரு, மிஸ் அங்க இருக்காங்கன்ற மேட்டர் ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே? ஐயோ, நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டா. டப்பாஸ், நீ அது விளையாட்டுக்கு சொன்னாலும் யோசிச்சு பார்த்தா அது தப்பா தெரியலடி. என்னடா இப்படி சொல்ற? ஆமா, ஃபீஸே இல்லாம ஹாஸ்டல்ல ரூமும் கொடுத்து கூட மிஸ் கோச்சிங்கும் கொடுத்தா அது நல்லது தானே? ஏய் அப்படிலாம் யோசிக்காதடி, தப்பு. என்ன தப்பு? அழகா இல்லைன்னா அம்மாவை மாத்த முடியுமா? கேபி, அந்த மாதிரி தான் இதுவும். இதுதான் நம்ம ஸ்கூல், அது இல்ல. எனக்கு தோணுதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். என்னடா இது புது பழக்கம்? ஆளாளுக்கு பேசிட்டு பைத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அதானே. இங்க பாருங்க, பொதுவா கேக்குறேன், மிஸ் தான் அங்க இருக்காங்க, சேர்ந்தா தப்பு இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எந்திரிச்சு போங்க.